ஹே மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது பார்ட் 2 ஆஃப் ஜிஹெச் வீடியோ. பார்ட் ஒன்னே வந்துட்டு அது நான் பார்ட் ஒன்னு நான் நினைக்கல, அன்னையோட வேலை முடிஞ்சிரும்னு நினச்சேன். பட் மறுபடியும் வந்து அங்கே போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது என்ன மேட்டர் அப்படின்னா, 2 வீலர் அண்ட் 4 வீலர் லைசன்ஸ் வாங்குறதுக்காக எலிஜிபிலிட்டிக்கு அப்ளை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வீக் வந்து நாங்கள் ஜிஹெச் போய் அப்ளை பண்ணும்போது நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா, எல்லாரும் சொன்ன இன்ஃபர்மேஷன் தான். லைக் வந்துட்டு எல்லா ஐடி ப்ரூஃப்ஸும் எடுத்துகிட்டு போனால் அங்கே ஃபார்ம் கொடுப்பாங்க, நம்ம ஃபில்அப் பண்ணி கொடுத்தா டாக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, மெடிக்கல் செக்அப் பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு நெக்ஸ்ட் மூவ் பண்ணுவாங்கன்னு தான் சொன்னாங்க. பட் ஆக்சுவலி என்ன நடந்தது அப்படின்னா, ஐடி ப்ரூஃப்ஸ் எல்லாம் ஜஸ்ட் ஒரு வெரிஃபிகேஷனுக்காக தான். பட் ஆக்சுவல் ப்ராசஸே வந்து அவங்க வந்து ஒரு இ-செலான் வந்து கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் வந்து ஆர்டிஓலேருந்து ஒரு லெட்டர் வேணும். ஸோ இதெல்லாம் வந்து எங்களுக்கு முன்னாடி சொல்லவே இல்லை. ஸோ அந்த போன டைம் தான் எங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த 3 டாக்குமெண்ட்ஸ், ஆர்டிஓ லெட்டர் அண்ட் வந்து இ-செலான் கட்டி அமௌண்ட் ஒரு 30 rupees அமௌண்ட் கட்டி இ-செலான் எடுத்துகிட்டு வரணும். அண்ட் ஆதாரோட ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ செகண்ட் டைம் வந்து நெக்ஸ்ட் மண்டே தான் பார்க்க முடியும். ஸோ அடுத்த மண்டே வந்துட்டு நாங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்து எங்களுக்கு இவங்க லெட்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல தவிர நாங்கள் போய் அங்கே லெட்டர்னு கேட்டால் அவங்க என்ன லெட்டர்னு அவங்களுக்கே தெரியல. ஸோ அவங்க வந்துட்டு அந்த ஃபார்ம் பின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்றில் வந்துட்டு அவங்க ஃபில் பண்ணி இந்த மாதிரி வந்து ரீடைரக்டட் டு மெடிக்கல் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதி கொடுத்துட்டாங்க. ஸோ நாங்கள் அதை எடுத்துகிட்டு இதுதான் அந்த லெட்டர் அப்படின்னு சொல்லி நம்பி எடுத்துகிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் மண்டே ஜிஹெச் போனோம். ஸோ அங்கேயும் ஒரு சம்பவம். அதை பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க, நான் உங்ககிட்ட லெட்டர் வாங்கிட்டு வர சொன்னேன், இந்த மாதிரி வந்து நீங்கள் எலிஜிபிள் தான், இதுக்கு டிரைவிங்க்கு நீங்கள் எலிஜிபிள் தான், உங்களால் வந்து வண்டி ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஓ வந்து உங்களை அப்ரூவ் பண்ணி எழுதி ஒரு லெட்டர் கொடுக்கணும், அதாவது டைப் பண்ணி சீல் வச்சு ஒரு லெட்டர் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்போதான் தெளிவாகவே சொல்கிறாங்க. ஸோ இதே நீ ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தா அப்போயே நாங்கள் எடுத்துப்போம். ஸோ அது வந்து 2வது அட்டெம்ப்ட். மறுபடியும் போகணுமா ஆர்டிஓட்ட. ஸோ அந்த அன்னைக்கு மறுபடியும் ஆர்டிஓட்ட போய் அது ஒரு 2 நாள் டிலே ஆகி அண்ட் அவங்க கிட்ட இருந்து ஒரு லெட்டர் ஃபார்மேட் எடுத்துட்டோம். வாங்கி அடுத்து தேர்டு மண்டே வந்து மறுபடியும் ஜிஹெச் போனோம். ஸோ ஜிஹெச் போயிட்டு இந்த நாங்கள் ஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தோம் இல்லையா, அதெல்லாம் கொடுத்து சரி இதுதான் ஃபைனல் அட்டெம்ப்ட் அப்படின்னு நினச்சிதான் வந்து அந்த ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன். அது வந்து ஓகே, கடைசியாக எப்படியோ லைசன்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணியாச்சு, ப்ராசஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சிதான் அந்த ஷார்ட் வீடியோ வந்து நான் எடுத்திருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் அந்த டே என்னாச்சு அப்படின்னா, இந்த மாதிரி போய் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கும் போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பிடிஎம் மேம் வந்துட்டு சைன் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் சிக்னேச்சருக்கு நெக்ஸ்ட் வீக் வரணும்னு சொல்லிட்டாங்க. கண்ணுக்கு முன்னாடி தான் 3 டாக்டர்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த பேப்பர் மூவ் பண்ணி அதெல்லாம் வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு மறுபடியும் நெக்ஸ்ட் மண்டே வரணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லி 4th வீக் ஆஃப் ஜிஹெச் போகிறோம் டிரைவிங் லைசன்ஸ்க்காக. ஸோ இன்னைக்கு என்ன செக் வைக்க போகிறாங்கன்னு தெரியல. மோரோவர் இன்னைக்கே வேலை முடிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் போகிறோம். லெட்ஸ் see. ஸோ இந்த ஜேர்னியை வந்து நான் உங்களுக்கு வந்து பெரிய விலாகாவே போடுறேன், வேறு வழி இல்லை. சின்னதாக 60 minutesல வந்து கட் பண்ண முடியல. ஸோ அதனால நான் ஜிஹெச் போயிட்டு என்ன நடக்குது, ஈஸியாக வந்து ஓகேவா முடிஞ்சிருதா இல்லையா அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு நான் விலாகில் சொல்கிறேன். டாடா பாய். என் கனவில் தினம் தினம் கேட்கும் பாடல் நீதானா, மைனாவே மைனாவே என் கண்கள் பூமியில் தேடிய தேடல் நீதானா, விண்மீனாய் தொலைந்த மகள் விண்ணிலவாய் வந்தாரா, தேடியவன் கைகளிலே தேவதையாய் விழுந்தாரா, பிரிவுக்கும் சேர்த்து வாழ்வோம் வாழ்வோம் என்றாரா. சக்ஸஸ்ஃபுல்லி மெடிக்கல் சர்டிஃபிகேட் இன்னைக்கு வாங்கியாச்சு. ஸோ அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அது வந்து லாஸ்ட் டைம் அப்ளிகேஷன் கொடுத்துருந்தோம் இல்லையா, அது வந்து பிடிஎம் மேம் சைன் பண்ணி அதுக்கப்புறம் நம்பர் அதுக்குன்னு ஒரு தனியாக ஏதோ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது. ஸோ அது நம்பர் பண்ணுறதுக்காக வேற ஒரு வார்டுக்கு வந்துட்டு அது
வேற ஒரு ஆஃபீஸ்க்கு வந்து அது போயிருக்கு, லெட்டர் போயிருக்கு. இது எங்களுக்கு எப்படி தெரியும்னா, போயிட்டு நாங்க கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணியிருப்போம். 1 ஹவர் வெயிட் பண்ணி முடிச்சு, என்னடா நம்ம பேர் கூப்பிடவே இல்லையே, எதுக்கும் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்ட்டிகிட்ட கேட்டதுக்கு இங்கே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து அங்கே ஃபைல்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்குவாங்க. ஸோ அவங்க கிட்ட கேட்டதுக்கு இங்கே தான் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்னொரு மெயினான சார் கிட்ட வந்து கேட்டப்பதான் அவங்க சொன்னாங்க, அம்மா இது நம்பர் போட்டதுக்காக அங்கே போயிருக்கு, இன்னுமே இங்கே வரல ஃபைலு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்கள் ஃபைல் இங்கே இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து என்ன சொன்னாருன்னா, நீங்கள் பேசாம கிளம்பிக்கோங்க, நீங்கள் வெயிட் பண்ண வேணாம், நீங்கள் கிளம்பிக்கோங்க, நாங்கள் வந்துட்டு நான் வந்து அந்த ஃபைல் வந்து வந்ததுக்கப்புறம் எல்லாத்துட்டையும் சைன் வாங்கிட்டு உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன், அப்பாவோ இல்லை யாராவது பேரண்ட்ஸ் வந்து வாங்கிக்கோ சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ எங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, லாஸ்ட் டைமே வந்துட்டு ஒரு 3 வீக்ஸாக அலைஞ்சிட்டு தான் இருக்கோம். இது வந்து 4th வீக்கு. இதுக்கு மேலேயும் அந்த இது வந்து சரி ஓகே அவங்க வந்து பார்த்துட்டு முடிஞ்சதுக்கப்புறம் கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டோம் அப்படின்னா இன்னும் எவ்வளோ நாள் நம்மளுக்கு வந்து பாஸ் ஆகும்னு தெரியாது. ஸோ அதனால இப்போவே வந்து லேட் ஆனாலும் பரவாயில்ல, வேறு ஏதாவது ப்ரொசீஜர் இருந்தாலும் நம்மளே கேட்டு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் என்ன பண்ணிட்டோம், சார் எங்கே போய் வாங்கணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு நம்பர் சொல்லி அந்த வார்டுக்கு போய் வாங்க சொல்லிட்டாரு. சரி நீங்கள் இங்கே போய் வாங்கிட்டு வாங்க, நான் இப்போவே சைனுக்கு வந்து வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அண்ணா போய் அவங்க கிட்ட என்னோட அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்து அது ஆல்ரெடி நம்பர் ஆயிருந்தது. பட் என்ன டிலே ஆகுதுன்னா, அங்கேருந்து இங்கே சர்க்குலேட் ஆகிறதுக்கு டிலே ஆகுது, அங்கே பெண்டிங்கில் ஆயிடுது. ஸோ அதுக்கப்புறம் இவங்க வாங்கி இங்கே அப்ளிகேஷன் சைனுக்கு வச்சு 3 பேர் சைன் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலி எலிஜிபிலிட்டி ஃபார்ம் வந்துட்டு நம்ம கைக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த வீடியோ மூலமா நான் சொல்லணும்னு நினைச்ச ஒரே ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா, நார்மலாவே வந்துட்டு ஜிஹெச்ஓ இல்லை வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் ரிலேட்டட் திங்ஸ் வந்து டிலே ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க எனக்கு என்ன நடந்தது அப்படின்னா, எல்லாமே ஓகே, த அப்ரோச் இஸ் வெரி குட். ஸோ அவங்க எல்லாத்துக்குமே பதில் சொல்றாங்க. பட் ஸ்டில் வந்து அது வந்து அப்ரோச் அவங்க சொல்ற இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்பவே அக்யூரேட்டா இல்லை. அவங்க வந்து நீங்கள் போய் லெட்டர் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிடுறாங்க. நம்ம போய் அங்கே லெட்டர் கேட்டோம்னா அவங்க என்ன லெட்டர் கொடுக்கணும்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, சரி கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க ஏதாவது ஒரு ஃபார்ம்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா, ஃபார்ம் பி, ஃபார்ம் வேறு ஏதாவது மல்டிபிள் ஃபார்ம் டிவிஷன்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி அதில் போட்டு ஆர்டிஓ போட்டு கொடுத்துட்றாங்க. நம்ம அதுதான் அப்படின்னு நம்பி நம்ம கொண்டு வந்து கொடுக்கும்போது தான் தெரியுது அது அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் மல்டிபிள் டைம்ஸ் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரே டைம் தெளிவாக அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்டே புரிஞ்சிடும் அண்ட் நம்ம அது ப்ரொசீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம சைட்லேருந்து ஏதோ ஒரு மிஸ்டேக் வருது அப்படின்னா நம்ம கரெக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்மளுக்கு கன்வே ஆகுற இன்ஃபர்மேஷனே வந்து ப்ராப்பராக கன்வே ஆகலை, இல்லை வந்து ப்ராப்பராக அவங்க டீட்டெயில்டாக சொல்லலை, அப்படி இருக்கும்போது இது நம்ம சைடில் எந்த ஃபால்ட்டுமே கிடையாது. ஸோ அதே தான் நான் சொல்லுவேன். ஒரே ஒரு சஜஷன் தான், ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டட் ஒரு சர்டிஃபிகேட்டோ இல்லை ஃபார்ம்ஸோ நீங்கள் போய் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை அதுக்காக அழிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒருத்தவங்க ஒரு இன்ஃபர்மேஷன், இப்போ கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் அங்கே இருக்க ஒர்க் பண்ணுறவங்க அஃபீஷியல்ஸ் எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் போய் ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்கும்போது ஜஸ்ட் 1 or 2 டைம்ஸ் வந்து அவங்கக்கிட்ட செக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 1 or 2 டைம்ஸ் வந்து அவங்கக்கிட்ட ரீசெக் பண்ணிக்கோங்க, இதுதான் வேணுமா, இல்லை வந்துட்டு இதில் தெளிவாக உங்களுக்கு தெளிவாகிற வரைக்கும் அது ப்ராப்பராக என்னங்கிறது கேட்டு, இல்லைனா வந்து நம்மளுக்கு ரெஃபரன்ஸ்க்கே கூட நிறைய பேர் இருப்பாங்க. சொல்லப்போனால் உண்மையாக நாங்கள் வந்து அந்த ஆர்டிஓலேருந்து அந்த லெட்டர் வாங்கிட்டு வரதுக்கு ஒரு அண்ணா தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. பிகாஸ் அந்த அண்ணா வந்து ரெஃபரன்ஸாக எங்களுக்கு ஒர்க் பண்ணாங்க. ஆல்ரெடி அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 months அலைஞ்சு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த லெட்டர் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த அண்ணாக்கு வந்து இன்னொருத்தவங்க சொல்லி அவங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க. அவங்க எங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு லெட்டர் காட்டினாலதான் அதே மாதிரி லெட்டர் நாங்கள் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் ஆர்டிஓவில் கொடுத்து அதை அப்ரூவ் பண்ணி சைன் வாங்க முடிஞ்சது. ஸோ இன்னுமே நாங்கள் எப்படி சொல்றது, அந்த லெட்டர் அவங்க எங்களுக்கு காட்டல அப்படின்னா இன்னுமே அது என்னங்கிறதே எங்களுக்கு தெரியாம வேற ஏதாவது ரிஜெக்ஷன்ஸோ இல்லை அலைச்சலோ வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ அதனால நான் அதுதான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் இல்லைன்னா வேறு ஏதாவது கவர்மெண்ட் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் வந்து சைன் வாங்கணும், இல்லை அதுக்கான அப்ரூவல்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க இல்லை ஒரு டீட்டெயில் சொல்கிறாங்க அப்படின்னா அது 1 or 2 டைம்ஸ் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. பிகாஸ் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களோட டைமை. நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 வீக்ஸாக மண்டே காலையில் எழுந்திரிச்சு
குளிச்சுட்டு கோயிலுக்கு போகிற மாதிரி இங்கே வந்துட்டுருக்கோம். ஸோ அதுதான் எல்லாருக்குமே டைம் இம்பார்ட்டன்ட் தானே. ஸோ அதே மாதிரி இங்கே இருக்க யாரையுமே எந்த விஷயமுமே சொல்ல முடியாது. பிகாஸ் எல்லாருக்குமே அவங்கவுங்க ஓன் ரஷ் இருக்கும், வேலை இருக்கும். அதனால யாரையுமே சொல்ல முடியாது. நம்மளோட வேலை நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இவ்வளோ தூரம் வரோம். ஆனால் அது ஒரு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நம்ம கேட்டு கிளாரிஃபை பண்ணி அது ஒரே விஷயத்துல ப்ராப்பராக பண்ண இன்னும் ஒரு ஸ்டெப் எடுத்தோம் அப்படின்னா இன்னுமே ஈஸியாக ஆகுமே அப்படிங்கிறது தான் என்னோட சஜஷன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ மூலிமா கொஞ்சமாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த மாதிரி டிரைவிங் எலிஜிபிலிட்டி ஃபார்ம் ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, ஐ திங்க் எலிஜிபிலிட்டி ஃபார்ம் இஸ் ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு தனியாக இருக்குது. நார்மல் பீப்புள்ஸ்க்கு வந்து தனியாக இருக்குது. அது வந்து நம்ம நார்மலாகவே வந்து கூகுள்லேயே எடுத்துக்கலாம். பட் இது வந்து மெடிக்கல் போர்டு மூலயமா இருக்க ஃபார்ம்ஸ் வந்து நம்ம வந்து ஆன்லைனில் செல்லானுக்கு வந்துட்டு இது பே பண்ணி அது ஒரு அது ஒரு டைமிங் மாதிரி அலாட் பண்ணி அதுக்கப்புறம் இவங்களை வந்து அந்த செல்லான் வச்சு இவங்களை அப்ரோச் பண்ணால் மட்டும்தான் ரீச் அவுட் பண்ண முடியும். ஸோ எனக்கு வந்து என்னென்ன ஃபார்ம்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இ செல்லான் வந்து 30 rupeesக்கு இ செல்லான் கட்டி அந்த செல்லானோட ரெசிப்ட் காப்பி கொண்டு வர சொல்லியிருந்தாங்க. அண்ட் தென் வந்துட்டு ஆர்டிஓலேருந்து எலிஜிபிலிட்டி லெட்டர் கொண்டு வர சொல்லியிருந்தாங்க. 3வது ஆதார் கார்டோட ஜெராக்ஸ். இந்த 3 டாக்குமெண்ட்ஸ் தான் எனக்கு தேவைப்பட்டுச்சு. இது 3 கொடுத்ததுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே உள்ளே இருக்க ப்ராசஸ். அவங்க வந்து நம்மளோட ஃபிசிக் எப்படி இருக்குங்கிறது பார்ப்பாங்க, நம்மளோட மெடிக்கல் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு டாக்டர்ஸ்க்காக அது பாஸ் அவுட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து பிடிஎம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஒவ்வொரு டாக்டர்ஸ்க்காக பாஸ் ஆகி அவங்க வந்து சிக்னேச்சர்ஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் சிக்னேச்சர் போடுறதுக்கு முன்னாடி பார்க்குறாங்க, பார்த்து வேலிடேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிக்னேச்சர் போட்டு அதோட நம்மளுக்கு வந்து ஒர்க் முடிஞ்சுது. ஸோ எனக்கு தெரிஞ்ச டிரைவிங் லைசன்ஸோ இல்லை எலிஜிபிலிட்டிக்கான ப்ராசஸ் வந்து எனக்கு நடந்தது இதுதான். ஸோ இது கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நீ